படிப்புரை 131வது வாரம் சந்திப்பவரை தோற்றுச்சார். இன்னைக்கு போகம் பயிர்வோம் என்கிற தலைப்பு மூச்சு பயிற்சி அதை பற்றி முதல்ல இறை வணக்கம். உடம்பார் அழிவில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞான் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. பிராணாயாமம் அப்படிங்கிற தலைப்புல முதல் நம்ம பார்க்க போறது பிராணன் அப்படின்னா அப்படின்னு உடம்புக்குள்ள நிறைய சக்திகள் இருக்கு. அதை ஆற்றல் அப்படின்னு சொல்றோம், எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். உலகம் முழுக்க அதுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார். நாம கடவுள் அப்படின்னு சொல்றோம், தெய்வம் அப்படின்னா. வெளிநாடுகள் பேர் என்னன்னா வைட்டல் எனர்ஜி, பயோகாஸ்மிக் எனர்ஜி, பயோமேக்னட்டிக் எனர்ஜி இதெல்லாம் சொல்றோம். அப்ப இந்த ஆற்றல் தான் நம்மளை இயக்குறது. இந்த ஆற்றல் தான் கடவுள். கடவுள்னு தனியா இருக்காரா அப்படின்னா நாமே கடவுள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்வாரு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தன்னை தந்து தியாகியாகலாம் என்று சொல்றார். அப்போ மனிதன் தெய்வம் ஆகணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஆற்றலை உணர்ந்து விட்டால் அந்த சக்தி நமக்கு கிடைச்சது. அதனால நம்ம எல்லாரும் கடவுள் தானே அப்படின்னு அப்படி அந்த பொருள் எடுத்துக்க முடியாது. நாம செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம், அதுதான் இந்த அறிதல் நமக்கு ஏற்படும். இந்த புரிதலுக்காக இந்த பயிற்சி. பிராணன் அப்படின்னு சொன்னா உடம்புக்குள்ள நிறைய வாயுக்கள் இருக்கு, அது பிராண ஆற்றல் அப்படின்னு. இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கேன்னா அதுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது பிராண ஆற்றல். நீங்க உட்கார்ந்து கவனிக்கிறீங்கன்னா உங்களுடைய அந்த ஆற்றல் இருக்கணும். அது அந்த ஆற்றலை எவ்வாறு பெருக்கிக் கொள்வது, அந்த பிராணனை எவ்வாறு நீட்டித்துக் கொள்வது, அதுதான் பிராணாயாமம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிராண ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு அல்லது நீட்டித்துக் கொள்வதற்கு உதவி செய்கிற பயிற்சி தான் மூச்சு பயிற்சி. சரிங்களா? இந்த மூச்சு என்பது அனைவருக்கும் வெவ்வேறு விதமாக முடிக்கொண்டிருக்கிறார். திங்கள், புதன், வெள்ளி 3 கிழமைகள் பார்த்தீங்கன்னா மூச்சு இடது பக்கமாக அதிகமாக கூட்டம் இருக்கும். மூச்சுடைய அளவு அதிகமாக இடது பக்கம். செவ்வாய், சனி, ஞாயிறு வலது பக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் ஒரு உதாரணத்துக்கு இந்த வாரம் வளர்ப்பிறையாக இருந்தால் வியாழக்கிழமைகள் இடது பக்கம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த வாரம் தேய்பிறையாக இருந்தால் வியாழக்கிழமையில வலது பக்கத்துல அதிகமாக, இடது பக்கம் தொடி மாறி மாறி நடக்கக்கூடியது வியாழக்கிழமை. அதனால இந்த பிராண ஓட்டத்தை நாம் கட்டுப்படுத்த அல்லது பிராண ஓட்டத்தை நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அல்லது பிராணத்தை நாம் வசப்படுவது, அதுதான் மூச்சு பயிற்சி. இதை கை எல்லாரும் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? மூச்சு உள்ள போய் வெளில தெரியுதா, இல்ல அப்படியே இருக்குதா? இரண்டுத்துல வித்தியாசம் தெரியுதா அல்லது ஒண்ணுக்கு வித்தியாசம்? எதுல ஜாஸ்தி இருக்கு, எதுல கம்மியா இருக்கு? அதிகமா உங்களுக்கு சார் லெப்ட். இப்போ இடது பக்கம் அதிகமா இருந்ததுன்னா வலது பக்கத்தை கட்டை விரலால் வலது பக்கம், இதான் உங்களுக்கு வலது பக்கம், ரைட் சைடு. இடது பக்கம் அதிகமா இருக்கு, மூச்சு அதிகமா இருக்கு. கண்களை மூடிக்கொண்டு மூச்சு காற்றை மெதுவாகவும் ஆழமாகவும் உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் உள்ளெடுக்க நல்ல மூச்சு பயிற்சி பண்ணாங்க. மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் பொழுது நம்முடைய வயது பெருக்கமடைகிறது, மூச்சு காற்றை வெளியிடும் பொழுது வயது சுருக்கமடைகிறது. ஏர் பலூன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல காற்றுள்ள பலூனை போல வயது பெருக்கமடையும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் போது. மூச்சு காற்றை வெளியிடும் போது காற்று இல்லாத பலூனை போல வயது சுருக்கமடையும்.
ஒரு சில வினாடிகள் அல்லது ஒரு சில நிமிடங்கள் தொடர்ந்து மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளியிடுங்கள். இடது பக்கத்தில் மட்டும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளியிடுங்கள். பயிற்சியை மெதுவாக கலக்கிக் கொள்ளலாம். சின்முத்திரை. சின்முத்திரை என்பது நம்முடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் அல்லது சுட்டு விரல் இரண்டையும் நுனியை பிடித்த நிலை சின்முத்திரை. இரண்டு கைகளும் சின்முத்திரை. இப்பொழுது மூச்சுக்காற்றை கவனிக்கவும். மூச்சுக்காற்று எங்கு தொடங்கி எங்கு முடியும். இரண்டு நாசித்துறை வழியாக மூச்சுக்காற்று உள்ளே சென்று மூச்சுக்குழலின் மூலமாக நுரையீரலை சென்றடைவதை கவனியுங்கள். தேவையற்ற நச்சுக்காற்று, கார்பன் டை ஆக்சைடு, பிற வாயுக்கள் நுரையீரலிருந்து புறப்பட்டு மூச்சுக்குழலின் வழியாக வெளியேறுவதை கவனியுங்கள். மெதுவாக கண்களை திறக்கலாம். எப்படி இருந்தது இந்த மூச்சு உள்ளிழுத்து வெளியிடுவது? இப்போ வலது நாசியை பேக் பண்ணிடணும். இப்போ இடது நாசியை பேக். இடது நாசிய நம்முடைய மோதிர விரலால் அழுத்தியவாறு வலது நாசித்துறை வழியாக மூச்சு காற்றை மெதுவாகவும் முழுமையாகவும் உள்ளிழுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் Stop now. மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயது பெருக்கமடையும். மூச்சுக்காற்றை வெளியிடும் போது வயது சுருக்கமடையும். ஒரு சில வினாடிகள் அல்லது ஒரு சில நிமிடங்கள் இவ்வாறு மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சுக்காற்றை எடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் விடுகிறது.
மூச்சு காற்றை கவனிக்கிறது. மூச்சு காற்று எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது. உங்களுடைய முழு கவனம் மூச்சு காற்றில் இருத்தல் அவசியம். இப்பொழுது நாம் வலுக்கட்டாயமாக மூச்சு பயிற்சி செய்ய வேண்டாம். பயிற்சியினை முழுமையாக தளர்த்திக் கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை வலது நாசியை நாம லாக் பண்ணிட்டு இடது நாசி துளை வழியா மூச்சு காற்று வெளியிட்டு, அதுக்கு பேர் சந்திர நாடி பிராணாயம். சந்திர நாடி மூச்சு பயிற்சி. இடது நாசியை நம்ம பிளாக் பண்ணிட்டு வலது நாசி துளை வழியா மூச்சு காற்று உள்ளே துளை, அதுக்கு பேர் சூரிய நாடி பிராணாயம். சூரிய நாடி மூச்சு பயிற்சி. இந்த சூரிய கலை வலது நாசிக்கு இருந்து சூரிய கலை, இடது நாசிக்கு சந்திரக்கலை என்று சொல்றோம். வலது நாசிக்கு இன்னொரு பெயர் பிங்கலை என்று சொல்றாங்க. சூரிய சக்தி நம்முடைய உடம்புக்குள்ள பாடியில ஹீட் இருந்தாதான் வேலை பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு வேகமா வேலை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மூச்சு நல்லா சூடா இருந்தாதான் வேலை செய்யணும். அப்புறம் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அல்லது ஏதாவது அமைதியான ஒரு வேலையை செய்யும் போது, தியானம் செய்யும் போது அல்லது தவம் செய்யும் போது இடது நாசில தான் மூச்சு அதிகமா வேலை. ரொம்ப கோபப்படும் போது வலது நாசில தான் மூச்சு அதிகமா உஷ்ணம் வெளிப்படுது. அதனால சூரிய கலைக்கும் சந்திர கலைக்கும் தொடர்ந்து நம்ம கோபமா இருக்குமா இல்லையான்றதை இந்த மூச்சு காற்று நமக்கு அடையாளம். அதனால நம்முடைய மூச்சு காற்றை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டே வரும். அப்படி பண்ணும்போது மூச்சு காற்று சமநிலையில் இருக்கும். அதுக்கு பேர் சுழுமுனை நாடிகள். மீண்டும் அடுத்த வகுப்புல இதை பற்றி கூறுகிறார். வாழ்க வளம்.